Good morning, good afternoon, good evening. How are you? My wishing you a very happy new year. ஓகே, இந்த வீடியோவில் நான் இளைஞர்கள்கிட்ட, அதாவது ஒரு 18, 19, 20 வயசு பசங்கக்கிட்ட நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக கொஞ்சம் ரொம்ப அதிகமாக கொஞ்சம் நேரம் பேச போகிறேன். ஓகேங்களா? மை டியர் பாய்ஸ், ஓகேங்களா? உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்க்குறேன் இங்கே எப்படியெல்லாம் அங்கங்கே லீவ் நாளப்போ வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க, 2 வீலரில் எப்படி போகிறீங்கன்னு சொல்கிறேன். அதெல்லாம் காலையில் ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட்டு, அதை பார்த்த பிறகு தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அப்படின்னாக்கா, நான் திஸ் த ஹை டைம் டு டாக் டு இந்த யூத் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களே, வெரி யூ லைக் இட் ஆர் நாட், இட் இஸ் மை டியூட்டி டு டெல் யூ. ஓகேவா? எப்படின்னா, உங்களுடைய வயசில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகம் நிறைய இருக்கும். ஃபாஸ்ட்டாக போகணும், நிறைய சாதிக்கணும், சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னலாம் உங்களுக்கு ஒரு வேகம் இருக்கும். ஓகே, த ஸ்பீடு. அதே சமயத்தில் நமக்கு என்ன இருக்கணும்? நமக்கு அந்த ஞானம், விஸ்டம், இந்த ப்ரூடன்ஸ், விவேகம் அது நமக்கு இருக்கணும். சில பசங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா வேகம் அதிகமாக இருக்கும், விவேகம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சில பேர்த்துக்கிட்ட விவேகம் இருக்கும், ஆனால் வேகம் இருக்காது. பட் வாட் ஐ ஆம் டெல்லிங் யூ, இந்த வேகமும் விவேகமும் தே ஷுட் தே போத் ஷுட் கோ ஹேண்ட் இன் ஹேண்டு. ரெண்டுமே கை கோத்துட்டு போகணும். அப்போது நீங்கள் விவேகத்தோடும் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். பட் வாட் எவர் இட் இஸ், நீங்களாம் ரொம்ப சின்ன பசங்க இல்லைங்களா? அப்போது பெரியவங்க சொல்கிறது கொஞ்சம் கேட்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நீங்கள் எல்லாருமே நல்ல பசங்க தான். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு நிறைய பல வருஷம் அனுபவம் இருக்கும் அந்த பசங்களோட. ஐம் அ டீச்சர் ஆக்சுவலி. அப்போது அந்த பசங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். யூஆர் ஆல் குட் பாய்ஸ். பட் என்ன நான் உங்களுக்கு அறிவுறுத்தலை விரும்புகிறேன்னு சொன்னாக்கா, தைரியமாக இருங்க. தப்பு செய்கிறதுக்கு மட்டும் கோழைங்களாக இருங்க. ஓகேவா? ஆனால் தப்பை தட்டி கேட்குறதுக்கு தைரியமாக இருங்க. அப்போது நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த ஒரு டிசிஷன் எடுக்கும்போதும் நம்ம வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து எடுக்கணும். நமக்கு முன்னால் எப்போவுமே 2 வழி இருக்கும். அந்த வழியில் நீங்கள் நல்லதை தேர்ந்து கொள்கிறதுக்கு உங்களுக்கு அந்த ஞானம் வேணும். அதனால தான் சொன்னேன், ப்ரூடன்ஸ், அந்த விவேகம் நமக்கு தேவை. ஸோ யூ ஆர் டூ யங் இல்லைங்களா? அப்போது யூ ஹவ் டு லிவ் யுவர் லாங் லைஃப். அப்போது தொலைநாக்கு பார்க்கும்போது நீங்கள் நல்லா வாழ்ந்து ஒரு பயன் கொடுக்கும் ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக நீங்கள் வாழணும். இங்கே பார்த்தீங்களா, உங்கள் ஏஜ் குரூப் எங்கே ஃபாலோ ஆகுதுனாக்கா, இது இட்ஸ் நாட் அ டிபெண்ட் குரூப். இது யூ பிலாங் டு த ப்ராடக்டிவ் குரூப்பில் இருக்கீங்க. அப்படின்னா உங்களால் உங்கள் குடும்பம் நீங்கள் முன்னேறணும், உங்கள் குடும்பம் முன்னேறணும். அதே சமயத்தில் நம்ம நாடு முன்னேறதுக்கும் நீங்களும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு கடமை நிறைய இருக்குது, குடும்ப அளவில் இருக்குது. நம்ம நாட்டுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையும் இருக்குது இல்லைங்களா? ஓகே, இப்போது நான் பைபிளில் ஒரு சின்ன ஒரு பகுதியை கொடுக்குறேன். அது புதிய ஏற்பாட்டில் செயின்ட் ஜான் எழுதின முதல் கடிதம். அந்த கடிதத்தில் பார்த்திங்கன்னா இப்படியாரும் சொல்லப்பட்டு இருக்குது. என்னன்னாக்கா, இளைஞர்களே நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள். இளைஞர்களே நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள். இறைவார்த்தை உங்களிடம் நிலைத்துள்ளது, தீயோனை வென்று விட்டீர்கள், அதனால் உங்களுக்கு எழுதியுள்ளேன். உலகின் மீதும் அதிலுள்ள எதன் மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அப்படி அன்பு செலுத்துவோரிடம் கடவுள் பால் அன்பு இருக்காது. இப்போது அன்பு இருக்காது. உலகு சார்ந்த உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு, இதெல்லாம் கடவுளிடம் வந்தது அல்ல. இதெல்லாம் உலகு சார்ந்தவை. இப்போ இந்த உலகமும் இந்த உலகு சார்ந்த இந்த தீமைகளும் ஒழிந்து போயிடும். பட் அந்த கடவுளிடம் அன்பு, அதாவது நீங்கள் கடவுளுடைய திருவிழத்தை நிறைவேற்றுபவர்கள் என்றும் நிலைத்திருப்பார்கள். அப்படின்னா அதை என்ன சொல்ல வரேன்னு சொன்னாக்கா, நீங்கள் ஒவ்வொரு படியையும் உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுக்கு முன்னால் இருக்கிற அந்த வழியை சரியான பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டு ஒவ்வொரு படியையும்
தேர்ந்து தெளிந்து ஒரு படியாக வைத்து வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா முன்னேற வேண்டும். இப்போ எனக்கு மத்தியானம் ஆஃப்டர் லன்ச் வந்து ஐ வாஸ் வாக்கிங். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையன், ஒரு சின்ன பையன், எப்படியும் ஒரு 20, 21 இல்லாட்டி 19, 20, 21 வயசு இருக்கும். அந்த பையன் தலையில் ஹெல்மெட் இல்லை, 2 வீலரில் பறக்கிறான். இந்த மாதிரி சீன்களை நான் நிறைய பார்த்துட்டேன். சில சமயத்துங்களில் இந்த இது என்னத்தில் முடியுதுன்னு சொன்னால் விபத்துக்களில் முடிஞ்சிடுது. ஒன்றில் ஓட்டுறவங்க ஆபத்துக்குள்ளாகிறாங்க, இல்லாட்டி பின்னால் உட்காந்துருக்காங்க, முன்னால் உட்காந்துருக்காங்க, 2 பேருமே சேர்ந்து மாட்டிக்கிறாங்க. இல்லாட்டி ஓட்டிகிட்டு போகிறவன் அப்படி ஓட்டுவான், பின்னால் இருக்கிறவன் மாட்டிக்காமல வாழ்க்கையை இழந்து விடுவான். தப்பு இல்லைங்களா? கரெக்டாக? அதனால தான் சொல்கிறேன், பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, ப்ரொஃபஸர்ஸ் யார் என்ன ஒரு அறிவை சொன்னாலும் தயவு செஞ்சு கொஞ்சம் ஒரு நிமிஷம் கேட்டுட்டு அதை யோசிச்சு பாருங்கள். தூங்குறதுக்கு முன்னால் ஜஸ்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு வாட் தே செட். அப்போ நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த அறிவுரை கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்பை நீங்கள் நல்லாவே லீட் பண்ணிட்டு போக முடியும். தட்ஸ் வை I told you, you have to live your long life. சரிங்களா? இதுக்கு மேலே நான் பேசினா உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ ஆல் தி பெஸ்ட். பாய் பாய்.